ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். நம்மளோட சேனல்ல ஷேர் மார்க்கெட் பத்தின நிறைய விஷயங்களை நம்ம மேக்ஸை பேஸ் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு கூகுள் ஷீட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கூகுள் ஷீட்ல நீங்க ஜஸ்ட் இந்த டேட்டை மட்டும் நீங்க போய் இங்க செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டேட்ல பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் என்ன ரேட்ல ஓபன் ஆச்சு, என்ன ரேட்ல க்ளோஸ் ஆச்சு, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்க இந்த கேலண்டர்ல போய் செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இப்போ 5ஆம் தேதி வேணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க 5ஆம் தேதியை போய் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 5ஆம் தேதியோட டேட்டா இங்க வந்துடும். இந்த மாதிரி வரக்கூடிய இந்த டேட்டால நம்ம பாத்துக்கலாம் எந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் வந்து இன்னைக்கு எப்படி நடந்திருக்கு, எந்த இடத்துல ஓபன் ஆச்சு, எந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு, எல்லா டீடைல்ஸும் நம்ம இங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓப்பன் ஈக்குவல் டு லோ வந்தாங்க, யாரெல்லாம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்தாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் இந்த பிளாங்க்ஸை மட்டும் தூக்கிட்டு நீங்க இங்க போய் பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டேல 5ஆம் தேதி அன்னைக்கு யாரெல்லாம் ஓப்பன் ஈக்குவல் டு லோ வந்தாங்க, யாரெல்லாம் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்தாங்க அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பிளஸ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எதெல்லாம் மைனஸ்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, யாரெல்லாம் கிரீன்ல க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, எல்லாமே உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இதை கிளிக் பண்ணா போதும். உங்களுக்கு யாரெல்லாம் கிரீன்ல மட்டும் க்ளோஸ் பண்ணாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே, ஜஸ்ட் இந்த இடத்துல போயிட்டு ஃபில் கலர்ல போயிட்டு இங்க கிரீனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கிரீன்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆன கவுண்டர்ஸ் மட்டும் கிடைச்சிரும். அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு யாரெல்லாம் கிரீன்ல க்ளோஸ் ஆனாங்க அப்படிங்கிற டேட்டா மட்டும் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இதை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ரெட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு யாரெல்லாம் கிரீன்ல வந்தாங்க அப்படின்றத முதல்ல பார்த்து இன்னைக்கு எந்த கலர்ல எந்த கவுண்டர் எல்லாம் ரெட்ல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நீங்க செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆரஞ்சை போய் கிளிக் பண்ணீங்கன்னா பர்டிகுலர் டேல யாரெல்லாம் ரெட்ல க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த எக்ஸல் ஷீட் வச்சு நான் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா யாரெல்லாம் பிவட்டுக்கு பக்கத்துல க்ளோஸ் பண்ணாங்க, யாரெல்லாம் பிவட்டுக்கு கீழே க்ளோஸ் பண்ணிருக்காங்க, யாரெல்லாம் நெகட்டிவ்ல இருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு இதுல தெரிஞ்சிடும். இங்க நான் காட்டிட்டு இருக்கிறது என்னோட ஃபேவரட் ஸ்டாக்ஸோட டேட்டாவை காட்டிட்டு இருக்கேன். உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை நீங்க போய் செலக்ட் பண்ணலாம்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் நீங்க அந்த டேட்டை மட்டும் செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த டேட்டுக்கான டேட்டா இங்க வந்துடும். இல்ல எனக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் மட்டும் வேணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் இருக்கும். நீங்க போயிட்டு இந்த பேங்க் நிஃப்டியோட ஸ்டாக்ஸ் வேணும்னா இந்த இடத்துல நீங்க போன மாசமோ இல்ல அதுக்கு முன்னாடி மாசமோ எந்த தேதி வேணுமோ ஜஸ்ட் அந்த தேதியை மட்டும் கிளிக் பண்ணீங்கன்னா அன்னைக்கு பர்டிகுலர் ஸ்கிரிப்ட் என்ன ரேட்ல ஓபன் ஆச்சு, எந்த ரேட்ல க்ளோஸ் ஆச்சு, எல்லா ஓபன் ஹை லோ க்ளோஸ் பிவட் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி இல்ல எனக்கு நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்ஸ் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல நிஃப்டி ஆட்டோ ஸ்டாக்ஸ் எந்த டேட் வேணுமோ அதை நீங்க போய் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 3ஆம் தேதியோட ஆட்டோ ஸ்டாக்ஸோட டேட்டா இங்க வந்திருக்கு. இந்த எக்ஸல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. அப்புறம் நான் இந்த எக்ஸல் உங்களுக்கு அனுப்புவேன். இந்த எக்ஸலை எப்படி நான் உங்களுக்கு கொடுக்கறது, நீங்க என்னோட மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபைலோட லிங்க் அனுப்புவேன். அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஷீட் ஓபன் ஆகும். அதுல நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல மேக் எ காப்பின்னு இருக்கும். இந்த மேக் எ காப்பியை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு காப்பியை கிரியேட் பண்ற மாதிரி அது கேட்கும். நீங்க என்ன பண்ணலாம், காப்பி ஆஃப் டெய்லி எக்ஸல் அப்படிங்கறத உங்களோட ஃபைலுக்கு நேமா கொடுத்து உங்களோட டிரைவ்லயோ இல்லைன்னா உங்களோட மொபைல்லயே கூட நீங்க சேவ் பண்ணிக்கலாம். அப்படி சேவ் பண்ணா மட்டும்தான் அது கரெக்டா இருக்கும். நீங்க இதையே அப்படியே யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ப்ரொடெக்டட் ஷீட். ஸோ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸல் ஷீட்டை நீங்க இந்த கூகுள் ஷீட்டை உங்களோட டிரைவ்ல நீங்க சேவ் பண்ணணும். சேவ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இதை உங்களால ஒர்க் பண்ண முடியும். ஸோ மேக் எ காப்பி போட்டுக்கோங்க. மேக் எ காப்பி போட்டுட்டு அதை உங்களோட ஃபைல்ல சேவ் பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். என்னன்னைக்கு என்னென்ன நடந்தது அப்படின்னு நீங்க பர்டிகுலர் டேவை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸல் ஷீட் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா இங்க தெரியுற இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.